மாமி சுருக்கமாக சொல்லி முடித்தாள். குமாருக்கு மனம் பாரமாகிவிட்டது. மாமிக்கு இப்படி ஒரு மறுபக்கம் இருப்பதை அவனால் கற்பனை செய்து பார்த்து முடியவில்லை. மாமி மேல் அந்த நொடி அவனுக்கும் ஒரு பாச உணர்வு ஏற்படத் தொடங்கியது. மாமி அவர்கிட்டே இருந்து ஒரு லெட்டரோ ஃபோனோ எதுவுமே வரவே இல்லையா? இல்லைப்பா. இப்படி மாமி உங்களை இப்படி தவிக்க விட்டுட்டு போக அவருக்கு மனசு வந்தது? இந்த வாழ்க்கையில் சில நிஜங்கள் இருக்குப்பா. இது தெரியாமல் இருக்கிறவர் தான் ஆசை, பாசம், பணம், காசு எல்லாமே தெரிஞ்சிட்டுதுன்னா இதெல்லாம் அப்படியே துண்டாகி எங்கேயோ போயிடும். அப்புறமா சுவாமியை நோக்கின ஞானப்பாதை தான். பரவாயில்லையே மாமி, அவரை திட்டாமல் என் கேள்விக்கு வேறு மாதிரி பதில் சொல்லிட்டீங்க. அப்போ அவர் சாமியார் ஆகிட்டு தான் நினைக்கிறீங்களா? தெரியாதுப்பா. ஆனால் மனசளவில் நான் அப்படி ஆகிட்டேன். இப்போ கூட நந்திபுரம் நோக்கி நான் போக போகிறதுல எவ்வளவோ இருக்குது. கிரேட் மாமி. நீங்கள் இல்லைன்னா எனக்கு நந்திபுரம் பற்றி எல்லாம் தெரிஞ்சே இருக்காது. மேடம் ப்ராப்ளமும் இப்படி நிதர்சனமாக இருந்திருக்காது. போதும் குமார், லக்கேஜை எடுத்து வைங்க. இப்போ புறப்பட்டாத்தான் சரியாக இருக்கும். சுரபி அவனை கத்தரித்து துரிதப்படுத்தினாள். அப்பொழுது குமார் கைபேசியில் அழைப்பு சின்னுங்கள். சற்று ஒதுக்கி சென்று அவன் பேசத் தொடங்கினான். ஹலோ, யார்? என் பேர் பாபு, ஜி சேனல் கேமராமேன். என்ன விஷயம்? சுரபி மேடத்தை இன்டர்வியூ பண்ணுறது தொடர்பாக பார்க்கணும். ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி தர முடியுமா? நான் கேட்டு தான் சொல்ல முடியும். ஆமாம், இன்டர்வியூ எது சம்மந்தமாக? எப்பவும் போல் தான். கூடவே அவங்க நந்திபுரம் போயிட்டு வந்தாங்கன்னு கேள்விப்பட்டோம். அதை பற்றியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமேன்னு. 2 நாள் முந்தி கூட உங்கள் சேனல்லே இருந்து பேசினாங்க. மேடம் கோயில் குளத்துக்கு போகிறதெல்லாம் பர்சனல், அதையெல்லாம் எதுக்கு நீங்கள் நோண்டுறீங்க? இல்லை, அந்த கோயில் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில்னு சொல்கிறாங்க. குறிப்பாக அந்த கோயில் நந்தி பற்றி நிறையவே சொல்கிறாங்க. மேடம் கூட ஒரு பிரார்த்தனைக்காகத்தான் போனாங்கன்னு தெரியுது. இதையெல்லாம் வெளியில் ஷேர் பண்ண தேவையே இல்லை. இதெல்லாமே அவங்களோட பர்சனல் விஷயங்கள். வெரி சாரி டு சே, இந்த இன்டர்வியூவுக்கு அவங்க சம்மதிக்க மாட்டாங்க, விட்டுடுங்க என்று வேகமாகவும் அழுத்தமாகவும் சொல்லிவிட்டு ஃபோனை கட் செய்தான் குமார். சுரபியிடம் கூட அது பற்றி அவன் பிறகு பேசவில்லை. மளமளவென்று டிக்கியில் லக்கேஜை ஏற்றி வீட்டின் மெயின் டோரை பூட்டிவிட்டு செக்யூரிட்டியிடம் சொல்லிவிட்டு காரை கிளப்பி விட்டான். டிரைவருக்கு பதிலாக அவனை காரை ஓட்டினான். பின் சீட்டில் மாமியும் சுரபியும் காரில் ஏறவும் சுரபி நந்திபுரம் கோயில் குருக்களான சிவபிரகாச குருக்களின் மகனான வெங்கடநாதனுக்கு ஃபோன் செய்தாள். வெங்கடநாதன், நாங்கள் கிளம்பிட்டோம். அன்னைக்கு மாதிரியே விடியற் காலையிலேயே வந்து சேர்ந்துருவோம் என்றாள். அர்ச்சனை அபிஷேகத்துக்கு எல்லாமே தயாராக இருக்குது மேடம், நீங்கள் வாங்க என்று அவனும் கூறினான். சென்னை நகரின் நெரிசலுக்குள் குமார் வேகமாகவே காரை செலுத்தினான். வெளியே அந்தி சாய்ந்து கொண்டே இருந்தது. கோயிலுக்குள் நந்தி சிலை அருகே நின்றிருந்தார் திரவிய மாணிக்கம். அருகில் வேஷ்டி சட்டையில் லட்சுமணன். நந்தியின் காதில் அவ்வப்பொழுது சிலர் வந்து தங்கள் குறைகளை சொல்லிவிட்டு சென்று கொண்டே இருந்தனர். என்ன சார் இது, இங்கே நின்றுட்டீங்க என்று அவருக்கு மட்டுமே கேட்கும்படியாக கேட்டார் லக்ஷ்மணன். நோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் லக்ஷ்மணன். மற்ற கோவிலுக்கும் இந்த கல்லுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. இது மாதிரி கல்லால் ஆனவர் தான் திருப்பதி வெங்கடாஜலபதி. காந்தரசம்னு அதுக்கு ஒரு பேரும் உண்டு. சரி, அதுக்கும் நாம் தேடி வந்த புதையலுக்கும் என்ன சார் சம்பந்தம்? ஏதாவது சம்மந்தம் இருக்குதா? லக்ஷ்மணன் புதையலை விடுவதாக இல்லை. நந்தி காவல் காக்குதுன்னு தானே பேச்சு. ஆமாம், அப்போ சம்மந்தம் வந்துடுச்சுல்ல. நீங்கள் விளக்கம் சொன்னாதான் சார் எனக்கு புரியும். அதெல்லாம் அப்படி யாரும் இல்லாத இடமா போய் நின்று பேசுவோம் வாங்க என்று நகர்ந்தார். அப்படி அவர் போய் நின்ற இடத்திற்கு நேர்மேலே கோவிலின் மதில் மேல் அந்த பொன்வண்ண பறவை அமர்ந்து இருந்தது. யதார்த்தமாக அதை பார்த்த திரவியமானத்துக்கு சுரீர் என்றது. அந்த காளையை பார்த்து மூவருமே அசந்து போயினர். அதன் மேல் வைத்த விழிகளை எடுக்கவே முடியவில்லை. அப்படி ஒரு கம்பீரம். அந்த காளை முன்பே அந்த இடத்தை அடையாளம் காட்ட வந்த பசுவோடு தொடர்புடையதோ என்று கூட அழகிய மணவாளதாசனுக்கு தோன்றியது. அந்த காளையும் பரந்த அந்த நிலப்பரப்பில் மையத்தில் முன்பு பசுவானது சென்று அமர்ந்த அதே இடத்திற்கு சென்று நின்றுவிட்டது. பின் பசு அமர்ந்தது போலவே அமர்ந்து அசை போடத் தொடங்கியது. அழகிய மணவாளதாசனும் வீர வல்லபனும் சூரியகாந்தனும் தங்கள் புறவியை அதை நோக்கி செலுத்தி புறவியில் அமர்ந்தபடியே அதை சுற்றி வலம் வந்தனர். காளையும் அவர்களை சாவதானமாக ஏறிட்டு பார்த்தது. அதனிடம் அச்சமோ மருளலோ இல்லை. அப்பொழுது மழை வருவதற்கான அறிகுறிகள் தென்பட ஆரம்பித்தன.
வடமேற்கு திசை பக்கம் இருந்து ஊதிவிட்ட புகை போல் கார்மேக கூட்டம் திறந்து வந்து கொண்டிருந்தது. காற்றும் வீச்சல் எடுத்து வீசத் தொடங்கியது. மழைக்கால காலமே இல்லை. அதற்கான அறிகுறிகளோ சற்றும் இல்லாத நிலையில் அங்கு மழைக்கான அறிகுறிகள் தெரியவும் அதையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள அவர்களால் முடியவில்லை. மித்திரர்களே, இது என்ன விந்தை! இந்த காலை வரவும் மழையும் வந்து விட்டதே! ஆம், இதனிடம் ஒரு தெய்வீகம் நன்கு தெரிகின்றது. இதை நான் கைலாய நந்தியம்பெருமானாகவே காண்கின்றேன். சித்தர்களுக்கெல்லாம் ஆதி குருவானவர் நந்தி. அப்படிப்பட்டவர் ஒரு சித்தன் கட்டுக்கோவிலை காண வந்திருப்பது போல்தான் எனக்கு தோன்றுகின்றது. ஆமால், கொங்கணர் இப்பொழுது இங்கு இல்லையே. அவர்கள் தங்களுக்குள் பேசியபடியே இறங்கி அந்த காளையை நெருங்கி நின்று உற்று நோக்கினர். அப்பொழுது காற்று பலமாக வீசி மின்னல் சொடுக்கு ஒன்று வானில் ஓடியது. பெரும் இடிச்சத்தம் கேட்டு மழைப்பொட்டுக்கள் வெண்ணிலிருந்து உதிரத் தொடங்கின. மண் வாசம் கிளர்ந்து வரலாயிற்று. மூவருமே அதை சற்று கண்களை மூடி அனுபவித்தனர். அங்கங்கே பனியில் இருந்தவர்கள் மழை நனைவதை தடுப்பதற்காக அன்னக்கூடம் நோக்கியும் ஓய்வு பந்தல் நோக்கியும் ஓடியபடியே இருந்தனர். மூவரும் கண்களை திறந்து பார்த்த பொழுது அந்த காளையை காணவில்லை. இடைப்பட்ட சில நொடிகளில் அது எப்படி மறைந்தது என்பதும் தெரியவில்லை. விந்தை, பெரும் விந்தை! எங்கே அந்த காளை? அது நிச்சயம் நந்தியம்பெருமான் தான். இந்த மழை அதன் மங்கள அறிகுறி. இந்த வேளை இப்படி வந்து அது மறைந்திட காரணம்? அதற்கு பதிலை கொங்கணர் மட்டுமே கூற முடியும். ஒன்று மட்டும் உறுதி, இந்த ஆலயம் நிச்சயம் பெரும் புகழ் பெறப்போகிறது. இவை நல்ல நிமித்தங்கள். பெய்யும் மழையில் நனைந்தபடியே மூவரும் தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். அப்பொழுது மீண்டும் ஒரு மின்னல் சொடுக்கு, பெரும் இடிச்சத்தமும் கூட. சப்தத்தோடு விசை மிகுந்த இடியானது மின்னல் ஒளியில் துணையோடு அந்த நிலப்பரப்பின் ஈசான்யத்தில் வந்து விழுந்தது. விழுந்த இடத்தில் குபுகுவென்று நீரோட்டமானது பீரிட ஆரம்பித்தது. அங்கேதான் கோவிலின் திருக்குளம் உருவாகிட இருந்தது. அதற்கான குளத்தை தோண்ட எல்லை வகுத்து ஒரு செவ்வகத்துக்குள் தோண்டும் பணியும் நடந்து கொண்டிருந்தது. அந்த செவ்வகத்துக்குள் இப்பொழுது நீர் நிறைய ஆரம்பித்தது. அழகா, இது என்ன விந்தை! ஈசான்யத்து ஊற்றிலுள்ள இடியே அடையாளம் காண்பித்து அதுவும் பொங்க தொடங்கிவிட்டதே. நீரால் இந்த குளம் நிரம்பப் போவது உறுதி. கட்டுமான பணிகள், நீங்கள் இதிலிருந்து நீரை எடுத்துக்கொண்டு கட்டுமானம் புரிய வேண்டும் என்று கொங்கணர் சொல்லியிருக்கிறார் அல்லவா? ஆம், இது இயற்கையின் பெரும் கருணை. நான் இதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை. வந்த ரிஷபும் நந்தியம்பெருமான் தான் நமக்கு உதவவே வந்திருக்கிறார் என்று அழகிய மணவாளதாசன் நெக்குருகினான். கைகளை கூப்பி அண்ணாந்து வானத்தை பார்த்தான். ஆமோதிப்பது போல் விண்மிசையில் மின்னல் ஒரு சிவலிங்கம் தோன்றி மறைந்து போயிற்று. அந்த காட்சி மணவாளதாசனை மெய்ச்சிலிருக்க வைத்தது. அந்த பொன்வண்ண பறவை திரவியமாணிக்கம் பார்த்ததும் வானம் ஏறி பறக்கத் தொடங்கியது. அதை வரித்து பார்த்த திரவியமாணிக்கத்துக்கு லக்ஷ்மணன் குடையத் தொடங்கினார். என்ன சார், எதை எப்படி பார்க்குறீங்க? இங்கே இப்போ ஒரு பறவை உட்கார்ந்துருந்தது, நீங்கள் பார்க்கல? நான் கவனிக்கலையே. ஆமாம், அதுக்கு என்ன இப்போது? இதே பறவை நான் தங்கியிருந்த வீட்டு கிணத்துக்கிட்டே பார்த்தேன். அது எப்படி அதுதாங்கிற மாதிரி அவ்வளவு துல்லியமாக சொல்கிறீங்க? இப்படி ஒரு பட்சியை நான் இதற்கு முன்னால் பார்த்ததே இல்லை. உடம்பெல்லாமே பொன் வண்ணம், தலைக்கு மேலேயும் சின்னதாக ஒரு கிரீடம் போல கொண்டை. இப்படி ஒரு பறவை எனக்கு தெரிஞ்சு இந்த இந்திய நாட்டிலேயே கிடையாதுன்னு சொல்லுவேன். இப்போல்லாம் நிறையா புது புது பறவைகள் மைக்ரேட் ஆகி வருது சார். கிளைமேட்லேயும் ஒரு டெராஸ்டிக் சேஞ்ச். லக்ஷ்மணன், இப்போ நான் சொன்ன பறவை அப்படி மைக்ரேட் ஆகி வந்த பறவை இல்லையே. இது செங்குத்தா மேலே போகுது. இப்போ கூட அப்படித்தான் போச்சுது. அப்போ நீங்கள் என்ன தான் சொல்ல வர்றீங்க? இதை ஒரு சாதாரண சம்பவமாக நினைக்க முடியல என்னால். நாம் வந்த விஷயத்தை விட்டுட்டு திசை மாறி போகிறோமோ? லக்ஷ்மணன் திரவியமாணிக்கத்தை சற்று நோக்கி யோசிக்க வைத்தார். ஆம், கொஞ்சம் அப்படித்தான் தோணுது. சரி, நாம் வந்த வேலையை பார்ப்போம் என்று அவர் கோயிலின் கோபுரத்தை பார்த்தார். பின் பார்வையை தழித்து சுற்றிலும் பார்க்கலானார். மாலை கடந்த இரவுக்குள் அன்றைய நாள் கரைந்தபடி இருக்க ஓரளவு கூட்டம் காணப்பட்டது. பலர் கையில் பிரசாத குடையுடன் பிரதர்ஷனம் வந்தபடியே இருந்தனர். இன்னும் பலர் நந்தியின் காதில் தங்கள் குறைகளை வரிசையில் என்று சொல்லிக் கொண்டிருந்தனர். அவர்களை பார்த்தபடியே திரவியமாணிக்கமும் லக்ஷ்மணனும், நான் இப்போ உங்களை ஒன்று கேட்க போகிறேன். நீங்கள் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பதில் சொல்லணும். சொல்லுவீங்களா அப்படின்னாரு. என்ன கேட்க போகிறீங்க? அந்த பட்டயத்தில் சீக்கிரமாக நீங்கள் கண்டுபிடிச்சிடுவீங்களா?
அப்போ உங்களுக்கு அந்த மட்டில் சந்தேகம் வந்துடுச்சா சார்? அதெல்லாம் இல்லை. நீங்கள் ஏன் கூடவே இருக்கீங்க. அப்போ அதை வேறு யாரோ கவனிச்சிக்கிட்டு இருக்காங்களோ அதை தெரிஞ்சுக்கிடத்தான் கேட்டேன். ஆமாம், ஒருத்தருக்கு 4 பேரை இதுக்குள்ளே இறக்கி விட்டுருக்கேன். அதே உறுதியாக அந்த மந்திரவாதிக்கிட்ட கூட இருக்குதானுங்க. இதுலேயும் உங்களுக்கு சந்தேகம் வந்துடுச்சா? சந்தேகப்பட்டு கேள்வி கேட்குறேன்ல, உங்கள் போச்சு புரிஞ்சுக்கிற கேள்வி. நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். ஒருவேளை அந்த மந்திரவாதிக்கிட்ட அது இல்லைன்னா ஏன் இப்படியெல்லாம் யோசிக்கிறீங்க? யோசிக்கணும். யோசித்தாதான் அது நமக்கு நல்லது. எப்படி? ஏன்னா அதை நாய்க்கரே மறைச்சி வச்சுட்டு நாடகம் ஆடலாமல்ல. இது என்ன இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறீங்க? அப்படி இருந்தால் அதை பற்றி அவர் என்கிட்ட பேசியிருக்க தேவையே இல்லையே. நான் இப்படித்தான் கேட்பேன். நீங்கள் பதில் சொல்லுங்கள். இப்போ எதுக்கு கோயிலுக்குள்ளே இந்த பேச்செல்லாம்? காரணமாக தான் கேட்குறேன். இந்த கேஸ் நல்லபடியாக முடியணும். பட்டயம் கிடச்சி எல்லாம் நல்லபடியாக ஆகணும். இனி ஒரு உயிர் கூட போயிடக்கூடாதுன்னு நந்திசாமிக்கிட்ட வேண்டிக்கிட உங்களுக்கு தோணவே இல்லையா? ஓ, நந்தியை பார்த்து நீங்கள் யோசித்தது அதைத்தானா? அப்படித்தானே வச்சுக்கோங்களேன். நான் திருப்பி கேட்குறேன், நீங்கள் ஏன் இப்படி வேண்டிக்கல? நான் உங்களை கேட்டால் நீங்கள் என்னையே மடக்குறீங்களே. பிறவு இப்படி நான் சொல்கிறதுலே எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு நினச்சிடாதீங்க. நிறைய இருக்குது. ஆனால் மூட நம்பிக்கை தான் கிடையாது. அப்போ இது மூட நம்பிக்கையா? நான் கொஞ்சம் அப்படித்தான் நினைக்கிறேன். உள்ளார சாமி இருக்கார். அந்த சாமியோட வாகனம் தான் இந்த நந்தி. இந்த சாமியால் ஆகாதது வாகனத்தால் தான் ஆகும்னா அது எப்படி? இல்லை, கலெக்டர் ஆஃபீஸுக்கு கலெக்டரை பார்க்க போகிறோம். ஒரு ஜோலி முடியணும். கலெக்டரோ ரொம்ப பிஸி, பார்க்க முடியல. அதனால் அவர் பிஏ கிட்டே ஏமாந்து கொடுத்து பரிசீலிக்க சொல்கிறோம். அப்படி இங்கே ஏன் இருக்கக்கூடாது? இங்கே அப்படி இல்லையே. உள்ளே போய் சாமியைத்தான் நல்லா பார்க்க முடியுதே. சரி, அவரை எதுக்கு தொந்தரவு பண்ணணுன்ட்டு இங்கே இவர்கிட்ட சொல்லலாம் இல்லையா? தப்பாக எடுத்துக்கிடாதீங்க. இப்போ நமக்குள்ளே ஏன் இந்த தாக்கம்? இப்படியெல்லாம் தர்க்கம் பண்ணினா தானே மறைஞ்சு கிடக்கிற பல ரகசியங்கள் உண்மையிலேயே வெளியே தெரிய வரும். மறைஞ்சு கிடக்கிற உண்மைகள்னால் நீங்கள் புதையலை சொல்கிறீங்களா? புதையல்ங்கிறது தங்கமாக வைரமாக தான் இருக்கணும்னு இல்லை லட்சுமணன். அதுக்கும் மேலே பல விஷயங்களாகவும் இருக்கலாம். நம்ம டார்கெட் புதையல் மட்டும்தான். அதனால தான் கொலைங்க. அதை விட்டுட்டு அதுக்கு மேலான விஷயங்கள அதெல்லாம் நமக்கு எதுக்கு சார்? உங்கள் காரியம் மட்டும் ஆனால் போதும்னு நினைக்கிறீரே சாமி. நான் வந்ததுக்கு எனக்கு புதுசாக 4 விஷயம் கிடைச்சாத்தானே எனக்கும் திருப்தியாக இருக்கும். கோயிலுக்குள்ளே அப்படி என்ன உலகத்தில் இல்லாத விஷயம் இருந்துட போகுது? ஏன் வரையில் ஒரு சயின்ஸ் லெபார்ட்ரிக்கும் ஒரு கோயிலுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை லக்ஷ்மணன். ஒரு பவர் ஸ்டேஷனில் உற்பத்தி ஆகிற மின்சாரம் எப்படி டிரான்ஸ்ஃபார்மர் வழியாக மின்கம்பத்துக்கு போய் மின்கம்பம் வழியாக வீடுகளுக்கு போய் விளக்கை எரிய வச்சும் கிரைண்டரை சுத்த வச்சும் ரேடியோவை பாட வைச்சும் வேலை செய்கிறதோ அது போலத்தான் இந்த கருவறையில் உருவாகிற அருள் மின்சாரம். கோயில் கொடிமரம் மூலமாக கோபுர கலசம் மூலமாக வெட்ட வெளியில் பரவி மனிதர்களோட பக்திக்கும் தெளிவுக்கும் ஏற்ப அவங்களுக்கு உள்ளார நிம்மதி, சந்தோஷம், மன அமைதி, தெளிவான எண்ணங்கள்னு அது வேலை செய்யுது. அப்படின்னா அர்ச்சகர்கள் எல்லாம் எலக்ட்ரிஷியன்களா? சரியாக சொன்னீங்க. தற்காப்போடு மின்சாரத்துக்கிட்ட ஒரு எலக்ட்ரிஷியன் வேலை பார்க்குற மாதிரி தான் தந்திராங்கிற வழிபாட்டு முறைகள் மூலமாக இவங்களும் செயல்படுறாங்க. இதில் இவங்க சொல்கிற மந்திரம் மின்காந்த அலையாக வெளிப்படுது. அதை பஞ்சலோகத்தாலான சிலைகள் சுத்திகரித்து பல மடங்காக்குது. அதுதான் கருவறை வழியாக நேராக நம் மேலேயும் கூரைக்கு மேலே கூர்மையான கலசம் மூலமாக வெளியே எங்கேயும் பரவுகிறது. இதுக்கெல்லாம் ஆதாரம் மனசு பதற்றமாக இருந்தால் கோயிலுக்கு போயிட்டு வருவோம், அது அமைதியாகிடுது. அது போராதா? யாருக்கிட்டையாவது சொல்லி அழுதா கூட தான் பாரம் குறையும், அமைதி ஏற்படும். அதே தான் கோயிலில் சாமி முன்னாலேயும் செய்கிறது. இது ஒரு சைக்காலஜி. அஃப்கோர்ஸ் அதுக்கு கோயிலை பயன்படுத்துன்னு சொல்கிறாங்க, ஒத்துக்கிறேன். 4 பேர் கூட பேசிக்கொள்ளவும் பயன்படுகிறது. அதுக்கு மேலே பெருசாக என்ன இருக்குது அதில்? என்ன இருக்காவா? ஐயோ சாமி, நல்லா கேட்டுக்கங்க. நான் சொல்ல போகிறதெல்லாம் ஏன் உறுதியான கருத்துக்கள். இன்றைக்கு பொறியியல்ங்கிற இன்ஜினியரிங் பெரிய அளவில் வளர்ந்து வீட்டில் சுயமாக சோலாருங்கிற சூரிய சக்தி மின்சாரத்தை நாமே தயாரித்து நம்ம தேவையை பூர்த்தி செய்கிற அளவுக்கு நாம் வளர்ந்திருக்கோம்.
கைபேசிக்குள் உலகம் வந்து அடங்கிவிட்டது. விஞ்ஞானமும் விஞ்ஞானிகளும் 2G 3G 4G 5Gன்னு போய்க்கிட்டே இருக்காங்க. ஆனால் பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னால் இந்த மண்ணில், குறிப்பாக இந்த தென்பகுதியில் இப்போ இருக்கிற இந்த என்ஜினியர்களுக்கெல்லாம் மேலான அறிவுள்ள அறிஞர்கள் வாழ்ந்திருந்திருக்காங்க. அதுக்கு ஆதாரம் நம்முடைய கோவில்கள் மட்டுமே. 1000 வருஷமாக அழியாமல் இருக்கிறது இது மட்டும்தான். இல்லையே, எவ்வளவோ கோயிலுங்க இடிஞ்சோ செதஞ்சோ நாசமாகவும் போயிருக்கே. அதுக்கு பின்னால் அந்நிய படையெடுப்பு, கலாச்சார மாற்றம்னு நிறைய விஷயங்கள் இருக்குது லக்ஷ்மணன். ஏன் தர்ம நியாயத்தை மறந்து சுயநலமாக நடந்துக்கிட்டு கோவில் சொத்தை கொள்ளையடிச்ச நம்மங்களால் கூட அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஆனால் இதையெல்லாம் கடந்து எவ்வளவு கோயிலுங்க அறிவு பொக்கிஷமாக நம் அறிவோட சிறப்பை சொல்லிக்கிட்டே இருக்குது தெரியுமா? இப்போ இதை எதுக்கு சொல்கிறீங்க? காரணத்தோடு தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். கடைசியில் நீங்கள் துடிப்போடு எதிர்பார்த்துட்ருக்கிற புதையல்கிட்டே நான் எப்படி வந்து நிற்கிறேன்னு மட்டும் பாருங்கள். சரி சொல்லுங்கள், நம்ம கோயிலுங்க அறிவு பொக்கிஷம் நீங்கள் எனக்கு புரிகிற மாதிரி ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். தஞ்சை பெரிய கோயிலுக்கு நீங்கள் போயிருக்கீங்களா? போயிருக்கேன். 1000 வருஷம் கோயில் அது. அந்த கட்டடத்தில் எங்கேயாவது ஒரு கல் விலகிடுச்சு கட்டடம் சாஞ்சிருக்குன்னு உண்டா? தெரியல. ஆனால் அது ஒரு அதிசயம்தான், ஒப்புத்துக்கிறேன். அதுக்குள்ளே வெளியே தெரியாத பல ஆச்சரியங்களும் இருக்குது. அது தெரியுமா உங்களுக்கு? கோபுர நிழல் கீழே விழாதும்பாங்க. அப்பால் மேலே இருக்கிற கலசத்தை தாங்கி இருக்கிற விமானக்கல் பல டன் எடையுள்ள ஒரே கல்லால் ஆனதுன்னு சொல்லுவாங்க. பரவாயில்லையே, இதையெல்லாமாவது தெரிஞ்சிருக்கே. இதுக்கு மேலேயும் அதுக்குள்ளார பல விஷயங்கள் இருக்குது. சொல்கிறேன், கேட்டுக்கங்க. அந்த கோயிலோட சிவலிங்கத்தின் உயரம் மட்டும் 12 அடி. இது நம் உயிரெழுத்து 12ஐ குறிப்பிடுவது. பீடம் 18 அடி. இது மெய் எழுத்துக்களை குறிப்பிடுவது. கோபுரத்தின் உயரம் 216 அடி. இது நம்ம உயிர்மெய் எழுத்துக்களை குறிப்பிடுவது. கோவில் பெருவுடையார் லிங்கத்துக்கும் அங்குள்ள நந்திக்கும் உள்ள இடைவெளி 247 அடி. இது மொத்தம் நம் தமிழ் எழுத்துக்களை சொல்லுவது. மனிதனோட 6ஆம் அறிவு வெளிப்படுறதே பேச்சில் தான். பேச்சோட மூலம் மொழி. அந்த மொழியிலே நம்ம தமிழ் மொழி முதல் மொழி. அந்த மொழி வழியாகத்தான் துதிக்கின்றோம். அப்படிப்பட்ட தமிழ் மொழி பேசின தமிழனான எது? அந்த தமிழனால்தான் கட்டப்பட்டதுங்கிறது காலத்துக்கும் தெரியணும்னு தான் இப்படி ஒரு வடிவமைப்பிலே சிந்தித்து இந்த கோவிலை கட்டினான் ராஜராஜ சோழன். இதுக்கெல்லாம் பின்னால் சோழனுக்கு பல பெயர் இருந்தாலும் கருவூர் சித்திரங்கிறது தான் பிரதானம். இவரை மையமாக வச்சு கூட பல கதைகள் உண்டு. அதோட தொடர்ச்சியில் ஒரு மிஸ்ட்ரியும் இருக்குது, தெரியும் தானே? மிஸ்ட்ரியை விடுங்க. ஆனால் நீங்கள் சொன்ன இந்த தமிழ் எழுத்து சமாச்சாரம் உண்மையிலேயே பிரில்லியன்ட். இது மட்டுமா பிரில்லியன்ட்? இந்த சோழ வம்சத்திலே வந்த கரிகாலன் காவிரி குறுக்கில் கட்டின கல்லணை கூட ஒரு பிரில்லியன்ட் தானே. சந்தேகமே இல்லை எனக்கு அதில். அவ்வளவு வெள்ளம், எவ்வளவு சீற்றம், அவ்வளவையும் தாங்கிக்கிட்டு துளி கூட அழிவில்லாமல் நிற்கிதே. ஆனால் சாதாரணமாக ஒரு ஆற்று பாலத்தை கூட நாம் இப்படி அழிக்க முடியாதபடி கட்டுறது இல்லையே. அப்போ ஒரு மிகப்பெரிய ஆற்றல், அறிவார்ந்த சமூகம் இங்கே வாழ்ந்திருக்குங்கிறது உறுதிதானே? ஒத்துக்கிறேன். மின்சாரமோ பெட்ரோலோ எதுவுமே இல்லாத அந்த காலத்தில். ஆனால் இந்த காலத்தில் அறிவுக்கே சவால் விடுற விஷயங்கள் தானே இதெல்லாம். இதுவும் ஒரு சித்தன் மேற்பார்வையிட்டு கட்டின கோவில். அப்போ இங்கேயும் ஒரு அதிசயம் இருக்கலாம் தானே? இங்கே அதிசயம்னா அது அந்த நந்தி சிலைதான். அதுக்கு உயிர்வது அது எழுந்திரிச்சு நடமாடுங்கிறது தான் இந்த கோயிலில் பேசப்படுற அதிசயம். அந்த நந்தி தான் புதையலை பாதுகாக்குதுன்னும் ஒரு பேச்சு இருக்குது. ஆனால் கல்லுக்கு உயிர் வருங்கிற கற்பனை நம்பால் நினச்சி பார்க்கவே முடியலையே. சினிமாவில் கல்லாக இருந்த சாமி கிராஃபிக்ஸ் உதவியால் சாமியாக வந்துட்டு திரும்பவும் கல்லாக ஆகிடும். அப்போ அது கூட கிராஃபிக்ஸுங்கிற சயின்ஸால் ஆயிடுறது தான். உண்மைதான். ஆனால் உங்களுக்கு நான் இப்போ சில தகவல்களை தரேன், கேட்டுக்கங்க. மேல் நாட்டில் ஒரு இடத்துல
பெரிய பெரிய கல் தூண்கள் நிறுத்தப்பட்டு அது மேலேயும் சில தூண்கள் வைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு தூணும் 10-15 டன் இருக்கும். அதே சமயம் அந்த சுற்று வட்டாரத்திலே அந்த கல்லுக்கான மலைகள் ஒன்று கூட இல்லை. அந்த தூண்கள் எல்லாம் எப்படி யாராலே இங்கே கொண்டு வரப்பட்டதுன்னே தெரியல. இன்னைக்கு வரை அதுக்கு ஒரு விடை தெரியாத புதிர்தான். அவ்வளவு ஏன், மகாபலிபுரம் கடல் ஓரமாக அலை அடிக்கிற இடத்திலே இருக்கிற அந்த கல் கோயிலும் ஒரு புதிர்தான். நீளமான ஆயிரக்கணக்கான மைல் நீள கடலோரத்தில் அங்கே மட்டும் எப்படி அவ்வளவு கல் வந்ததுன்னு ஒரு ஆராய்ச்சிக்குரிய கேள்விதானே. நான் இப்படி எங்கள் ஆராய்ச்சிகளிலே சிக்கி இருக்கிற பல விஷயங்களை சொல்லிக்கிட்டே போவேன். அறிவியல் பூர்வமாக சிந்திச்சு இதுக்கு விடை கிடைக்க மாட்டேங்குது. கற்கள் அது கிடைக்கிற இடத்துலேருந்து எடுத்துக்கிட்டு வந்து கோவில் கட்டி இருக்கலாம்னு ஒரே ஒரு பதில் தான் முதல் பதிலாக வருது. ஆனால் இங்கே இருக்கிற சில கற்களை பார்த்தா 100 யானையால் கூட கட்டி இழுத்துக்கிட்டு வர்றதுக்கு சாத்தியமில்லைங்கிற மாதிரி தான் தோணுது. இன்னமும் கூட தஞ்சாவூர் கோபுரத்தோட கலசபாகத்தை கிரேன் இல்லாத அந்த காலத்தில் எப்படி தூக்கி வச்சாங்கன்னு ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்குது. சாரம் கட்டி உருட்டிக்கிட்டு போனாங்க, சரிவாக மண்பாதை போட்டு இழுத்துக்கிட்டு போனாங்கன்னு பல கருத்துக்கள் பேசப்படுகிறது. ஆனால் ஆணித்தரமாக இப்படித்தான்னு ஒரு பதில் இன்னமும் உறுதிப்படுத்தப்படலை. இன்றைக்கி சர்வே பண்ண காம்பஸ், கிளீனோமீட்டர்ஸ், எவ்வளவோ கருவிகள் வந்துடுச்சு. பாதரச மட்டம், டிஸ்கொயர், ட்ரைபாட், ஷேடோ மாஸ்டர்னு எங்கெங்கேயோ போயிட்டோம். ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் கூட இல்லாமல், குறிப்பாக மின்சாரம்ன்ற ஒன்று கூட இல்லாத மரச்சக்கரமும் இரும்பு சக்கரமும் மட்டுமே பயணத்துக்கு பயன்பட்ட ஒரு காலத்தில் இதை சாதித்ததை நாம் சாதாரணமாக கருத முடியலே இல்லையா என்ற திரவிய மாணிக்கம். நான் இப்போ நம்ம புராணத்திலிருந்து ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இந்த விஷயத்தை நம்பிட்டா நான் மேலே கேட்ட பல கேள்விகளுக்கு பளிச்சுன்னு விடை கிடைச்சிடுத்து. அது என்னன்னு சொல்லட்டுமா என்று ஒரு பிரசங்கமை நிகழ்த்தினார். லக்ஷ்மணனும் திரவிய மாணிக்கத்தை அது என்ன என்பது போல் பார்த்தார். விண்ணில் மண்ணில் வடிவில் தென்பட்ட சிவலிங்க வடிவம் அழகிய மணவாளதாசனுக்கு ஒரு பெரும் சிலிர்ப்பை ஏற்படுத்தியதோடு பெரும் நம்பிக்கையையும் உருவாக்கியது. எப்போதுமே தெய்வீகம் சார்ந்த அனுபவங்கள் தனி மனித அனுபவங்களாகத்தான் இருக்கும். அது ஒரு கூட்டத்திற்கு நிகழவே நிகழாது. ஆனால் அன்று அழகிய மணவாளதாசனுடன் வீரவல்லபன் என்கின்ற அழகனின் நண்பனும் மேலும் நண்பன் சூரியகாந்தனும் உடனிருக்க இவ்வாறு நிகழ்ந்ததை அழகன் எண்ணி பார்த்தான். அவர்களும் அவனை பொறாமையோடு பார்த்து பேசலாயினர். அழகா, இன்று இங்கே நடப்பவை எதுவும் ஒரு அன்றாட செயல்பாடாக இல்லை, பெரும் தெய்வீக செயல்பாடாக இருப்பதை நான் உணர்கிறேன் என்றான் வீரவல்லபன். ஆம், திருவஞ்சைக்களத்தை ஆண்டு வரும் கோமலன் பெருமாள் நாயனாரை தவிர நான் பெரும் பக்திமானாக இறையருள் பெரிதும் வாய்க்கப்பெற்றவனாக கருதி வருகின்றேன். அவருக்கு பின் உள்ளன காலம் குறிப்பிடப்பட போகின்றது என்றான் சூரியகாந்தன். மழை சீராக பொழிந்தபடியே இருந்தது. பேசிக்கொண்டே அதில் நனைந்தபடியே ஈசான்ய குளத்து பக்கம் சென்று பெருகி வரும் இடி ஊற்றை மூவரும் கண்டனர். தொடக்கத்தில் குபுகுபு என்று பீரிட்ட நீர் இப்பொழுது உள்ளடக்கமாக பெருகியபடி இருந்தது. இந்த மழை நல்ல மழை. இங்கே பணிபுரிபவர்களுக்கு தொடக்கத்தில் சற்று இடையூறாக இருந்தாலும் அவர்களுக்கு உதவவே இந்த மழை வந்துள்ளது. இனி நிலத்தில் குழிகளை தோண்டுவது லகுவாக இருக்கும். குளிர்ந்த நிழல் பணிபுரிய மிக உதவிகரமாக இருக்கும் என்றான் வீரவல்லபன். கொங்கணரை பற்றியும் அவன் கேட்கலானான். மித்ரா, கொங்கண சித்தர் இப்பொழுது எங்கே இருக்கிறார்? அவர் இப்பொழுது இங்கிருந்தால் நடந்தவற்றைக் கண்டு பெரிதும் மகிழ்ந்திருப்பார் அல்லவா? அவர் பொதிகை மலையில் அருவிக்கரைக்கு பகுதிக்கு தவம் செய்ய போவதாக கூறி சென்று விட்டார். இன்னமும் தவமா? அதுவும் இப்படி இங்கே கட்டுமானம் நடந்து கொண்டிருக்கும் பொழுதா? நல்ல கேள்வி. நான் கூட கேட்டேன். ஆனால் அவரோ நான் செய்ய வேண்டிய காரியங்கள் இன்னும் எவ்வளவோ உள்ளன, அதில் இந்த தவமும் ஒன்று என்கிறார். தவத்தில் ஆழ்ந்தால் எப்பொழுது அது முடியும் என்பதே தெரியாதே. இங்கே வழிகாட்ட யார் இருக்கிறார்கள்? அது குறித்து கவலை கொள்ள தேவையில்லை. ஒரு கல் தச்சர், ஒரு மரத்தச்சர், ஒரு பொற்கொல்லர், ஒரு ஆயனச் சிற்பி என்கின்ற 4 பேர் தலைமையில் ஒரு குழுவினை அவர் அறிமுகப்படுத்திவிட்டு தான் போயிருக்கின்றார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.